இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுகிறது? பலன் தேவைப்படுகிறது. உழைக்க வேண்டுமானால், உழைத்து சம்பாதிக்க வேண்டுமானால் பலன் தேவைப்படுகிறது. நடக்க வேண்டுமானால் பலன் தேவைப்படுகிறது. ஓட வேண்டுமானால் பலன் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் பலன் தேவைப்படும். எல்லாவற்றிற்கும் பலன் தேவைப்படும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்கள் என்று சொன்னால் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள். ஆண்டவருடைய நாமத்திலே பலன் கொள்ளுகிறவர்கள் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுக்கிறார்? நமக்கு பலன் கொடுத்திருக்கிறாரா? இல்ல பலன் கொடுக்கவில்லையா? யார் யாருக்கு பலன்? அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவோம், சரீரத்திலே பலன் குறைந்து போனது. அல்லேலூயா. ஆனால் இயேசு நமக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இயேசுவின் ஜனங்களாய் இருந்தால் அவர் என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருந்தால் அவர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் சொல்லும் போது யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று விளக்கமாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எந்த ஜனம்? அவருடைய ஜனம். அவரை துதிக்கிறவர்கள் அவருடைய ஜனம். ஏன்னா சோத்திரம் வருகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். யார் சோத்திர வழி செலுத்தி இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் இயேசுவின் ஜனம். அல்லேலூயா. இதே யார் அதிக சோத்திர வழி செலுத்துகிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. சோத்திர வழி செலுத்த வேண்டும். வழி செலுத்துவது மிக முக்கியமான காரியமாக இருக்கும். நெகேமியாவின் காலத்திலே அவர்கள் மிகுந்த வரிகளை செலுத்தினதினால் தேவன் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட வழிகளை செலுத்த தேவையில்லை. சோத்திர வழி செலுத்தினால் போதும், தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. அதனால கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனமே, நீ ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினால் உன்னை தேவன் சந்தோஷப்படும். பிரச்சனைகளை நீக்க போடும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவாங்க, 1000 பிரச்சனை இருக்கு, நான் எங்க ஜெபம் பண்ணணும்? ஆனா இயேசுவே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. நீங்க என்னுடைய பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும்னு சொல்லுகிறீர்கள். இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது தருகிறேன். இயேசு சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க பிரச்சனைகளை முதல்ல தேவாதி தேவன் சொல்லுகிறதை கேட்க வேண்டுமா, இல்ல அவரால் உருவாக்கப்பட்ட நாம் சொல்வதை அவர் கேட்க வேண்டுமா? அல்லேலூயா. அதனால நல்லா யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடியினால் அவனை அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதி. அதை விட்டு என்ன ஆசீர்வதிச்சா நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா உன்னுடைய ஜெபமே தேவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறதில்லை. அடுத்தபடியாய் பார்க்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலை நான் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜனம் என்று சொல்வதற்கு முன்பாக நம்முடைய வல்லமையை சொல்லுகிறான். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தின தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், சீயோனை நோக்கி தேவ ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை வாயிலே அருளி என் கரத்தினால் நான் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. அப்பா, தேவனுடைய பிள்ளைகளானால் நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. உதாரணத்துக்காக இப்ப 1ஆம் சங்கீதம் தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னா ஒருவேளை எல்லாரும் கையை தூக்கி இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா 1ஆம் சங்கீதத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் வாய்களுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரும் கருணத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவர் செய்வதெல்லாம். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் யாருடைய வாயிலே எல்லாம் இருக்கிறதோ அவர்களை தேவன் என்ன செய்வார்? காலின் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் போது செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிறவர் யார்? நம்முடைய பலனாகிய கர்த்தர் தான் வாய்க்கும். அல்லேலூயா. அதனால வார்த்தை யாருடைய வாயிலே இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய ஜனம். வார்த்தை வாயிலே இல்லைன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. வார்த்தை நம்முடைய வாயிலே இருக்க வேண்டுமானால் நாம் வேத புஸ்தகத்தை என்ன செய்யணும்? படிக்க. வேத புஸ்தகத்தை அதிகமாய் படிக்கும் போது நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம்.
எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரமில்லை என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நம்முடைய தேவனுக்கும் நேரம் விருப்பமில்லை. அல்லேலூயா. அதனால வார்த்தை 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம் பெறணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்பாவ வசனத்தை சொல்லணும். அப்பதான் ஆபத்து காலத்துல நமக்கு எப்படி இருப்பார்? அனுகூலமான துணையா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வசனம், தேவனுடைய வசனம் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். வசனம் தேவனுடைய வாயிலே இருக்குமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி. நாம் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து மரத்தை போலிருப்பான். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். தம் ஜனம் என்ற நம்மை அறிவிக்கும்படிக்கு நம்முடைய வாயிலே துதி இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை. 3ஆவதாய் பார்க்கும்போது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16 பேசலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் பிள்ளைகள் என்று பார்த்தாலே தெரிய வேண்டும். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அவர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளை என்று அடுத்தவர்களுக்கு தெரிகிறதா? நாம் இயேசுவின் பிள்ளை என்று மற்றவர்களுக்கு தெரிகிறோமா? அதான் இங்கே சொல்லக்கூடிய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம், நம்முடைய தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் தரிக்கப்படாத ஜனங்களாய் தேவனுடைய நாமத்தை தரிப்பது எப்படி? தேவனுடைய நாமத்தை தரிப்பது எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால், அவர்கள் என்னுடைய ஜனங்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட. அல்லேலூயா. கிறிஸ்துவுடன்பார்களே, இப்படியான தேவ ஜனங்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் பலனை கொடுத்து நம்மை பாக்கியவான்களாய் வைத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 1:8 இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடை. தேவனுடைய ஜனமாய் இருப்பதனால் தேவன் பலன் கொடுக்கும். தேவ ஜனங்கள் அதோடு இருந்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. அப்பா, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி நான் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அப்ப நாம் முதல்ல ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட யோவானால் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையில் ஏறி ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல தூவம் விட்டார். அல்லேலூயா. அப்பதான் பிறந்த நாளிலே 3வது நாளிலே ஞானஸ்நானம் பெற்றேன், 8வது நாளிலே ஞானஸ்நானம் பெற்றேன், 40வது நாளிலே ஞானஸ்நானம் பெற்றேன் எல்லாம் சொல்ல விடாது. 40வது நாள்ல ஞானஸ்நானம் பெற்றா ஜெபம் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து யோவான் சானகனால் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையில ஏறி என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்றால் ஞானம் பிளஸ் ஸ்நானம். எப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு உனக்கு ஞானம் வருகிறதோ அப்பதான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அதான் ஞானஸ்நானம், அதுக்கு பேர். அதனால குழந்தையில எடுத்தேன், நான் 3 வயசுல எடுத்தேன், 4 வயசுல எடுத்தேன். எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாரோ அப்படி ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப வேண்டும். குழந்தைகள் எடுத்த ஞானஸ்நானம் தவறு என்று சொல்லும் போது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நீ என்ன செய்யணும்? திரும்பணும். முறுமுறுக்க கூடாது, கோபம் வரக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீ ஐயோ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது போல நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமே என்று திரும்பினால் ஆவியே உனக்கு அருள்வார். அப்பொழுது உனக்கு இல்லைன்னா ஆவி உனக்கு வரவே வராது. கல்லறையில தான் எழுதி வைக்கணும், இங்கே பரிசுத்தவான் இளைப்பாறுகிறார். அங்கதான் இளைப்பாரி கொண்டிருக்கணும், மேல போக முடியாது. அல்லேலூயா. இந்த கம்ப்யூட்டர் உலகத்திலையும் இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒன்று செய்யும், ஒரு காலத்திலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43-44 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை வேதனை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பிரசங்கித்த போது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பிரசங்கித்த போது அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது பலன் நமக்கு வரும். அந்த பரிசுத்த ஆவி எப்படி வருகிறது? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது பரிசுத்த ஆவி ஆண்டவர். இரண்டாவது, ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் இயேசுவை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று உபதேசிக்கும் போது, வார்த்தையை கேட்கும் போதே என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியானவர். எங்க பாவம் எல்லாம் எப்பவோ மன்னிக்கப்பட்டது. நம்ம பிறந்து 3வது நாளிலே பாவம் என்ன செஞ்சது? பிறந்த குழந்தைக்கு என்ன பாவம் வருது? அதுக்கப்புறம் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா எண்ண முடியுமா? அல்லேலூயா. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுதான் வளருது, ஆள் வளருது, சொத்து வளருது, கல்வி வளருது, எல்லாம் வளருது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை அறிகிற அறிவு வளருது.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பேதுரு பேசினான். அதான் தீர்க்கதரிசிகள் சொன்னது இருக்கட்டும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பேதுரு பிரசங்கித்த போது கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் இன்னைக்கு ஒரு உபதேசம் வருகிறது என்று சொன்னால் கேட்கிற உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆனால் உங்களை குறித்து குறை சொல்லும்படி கொடுத்த வார்த்தை அல்ல. அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? தங்களை பாவி என்று பரிசுத்தத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் என்ன செய்வார்? இறங்குவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அதை பிடித்துக் கொண்ட நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. தேவ பலன் வந்து இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். அல்லேலூயா. ஒரு சிலுவையை பற்றிய உபதேசம் அது நாம் ஒதுக்கி தள்ள வேண்டிய உபதேசம் அல்லவா, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசரம். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நம்மேல் இறங்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய், அப்பதான் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழணும். இல்லைன்னா ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதில்லை. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்வது, தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ்வது, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வது. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழணும், தேவபக்தி உள்ளவர்களாய் வாழணும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களை மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. வார்த்தைகள் நம்மளை ஏதோ ஆண்டியாய் ஓண்டியாய் உட்கார வைக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஜனமே பரிசுத்த ஆவியை பெற்று பலனை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாய் சங்கீதம் 138:3 நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறுவு தர வருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆவியிலே ஆண்டவரை கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போது ஆண்டவர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியம். ஜெபம் பலன் வரணும்னா ஜெபம் வரணும். அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க என்ன சொல்லியாவது ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதியோடு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சுகந்தாரோடு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை எதை சொல்லியோ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஜெபத்துக்கு மறு உத்தரவு வரணுவார். அது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிலே பலம் தந்து நம்மை தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். நாம் அறியாததும் நாம் கேட்காததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். 34 சங்கீத 6ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிடுனே பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுனே பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். அடுத்தபடியாய் பார்க்கும்போது நெகேமியாவின் புத்தகத்திலே சொல்லும்போது நெகேமியா 8:10 எப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். இயேசு என்று நினைச்சாலே நமக்கு என்ன வரணும்? பலன் வரணும். என்ன? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இயேசு என்று சொன்னால் மகிழ்ச்சியாக வேண்டும். என்னுடைய நாமத்தை கேட்பானே. அப்ப இயேசு என்றாலே அதிசயம். இயேசு 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 என்று சொன்னால் அதிசயம் நடந்து கொண்டே இந்த உலகத்துல வாழ்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான். அல்லேலூயா. நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு வேதனையை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆசீர்வாதம் தான். இந்த பூமியில நாம் அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு என்று சொன்னால் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி வர மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களுக்கு என்று உதவி செய்கிற பிள்ளைகள் நமக்கு தெரியாது இவர்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறார்கள். இப்ப செல்போன்லயே என்ன பண்றதா? ஆமா, எவ்வளவு பணம் வாங்கல. அந்த செல்போன்ல பணம் வாங்குறது போல செல்போன்ல கொடுத்துடணும், இல்லைன்னா வீட்டுல வந்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கடன் வாங்க மாட்டாய் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ என்ன செய்ய மாட்டாய்? கடன் வாங்காமல் இருப்பாய். நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருந்தால் மகிழ்ச்சியா இருப்போம்.
கடன் கொடுக்கறதா இருந்தா கூட திரும்ப வராது இந்த காலத்துல. ஹல்லேலூயா. அது எப்படி உங்க மனசுக்கு தோணுதோ அதன்படி செய்யுங்க. அதற்கு பாருங்க 119 சங்கீதம் 174 வசனம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பலன். அப்படியானால் எப்படி மகிழ்ச்சி வரும்? ஆண்டவருடைய வேதம் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கருத்திலே இருக்கிற வேதம், வேதத்திலே இருக்கிற வார்த்தைகள், அதை வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? மன மகிழ்ச்சி வர வேண்டும். அதுதான் ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது பக்கம் பக்கமாய் நீங்கள் வாசிப்பித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் நமக்கு தெரியாதபடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் நமக்கு எது நம்ம துக்கமாகவும் விசனமாகவும் எப்ப எவ்வளவு செலவாகும்னு தேவைப்படும். ஹல்லேலூயா. சமயத்திலே நான் வாக்கிங் போகும்போது ஒரு தாத்தா வருவார். தாத்தாண்டே அவரு சொல்ல முடியாது, அவ்வளவு நடப்பார், ஓடுவார், என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவார். திடீரென்று கொஞ்ச நாள் அவரை பார்க்க முடியல. நானே தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிஷோ என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சைவத்தில் ஒரு நாள் பார்த்தா தாத்தா நடக்கவும் இல்லை, ஓடவும் இல்லை, பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன ஆடை காணும் அப்படின்னு. அது ஆற்றுல 3 அடைப்பான், அதனால ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரிக்கு பேரை சொல்லி 4 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அப்ப இன்சூரன்ஸ் இருக்குமே, முதல்வர் காப்பீடு இருக்குமே. அந்த ஆஸ்பத்திரியில இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்களா, முதல்வர் காப்பீடும். ஹல்லேலூயா. ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் யாருக்கு எப்ப என்ன வருகிறது சொல்ல முடியல. ஆனா சுத்த இதயம் உள்ளவர்களாகி சிறுவதற்கு தேவன் நல்லவராகவே நாம் சுத்த இதயம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருப்பார். அவர் தான் பரம வைத்தியராகவும் இருப்பார், அவர் தான் அருமருந்தாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்பியே நாம் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். அதனால வேதம் நமக்கு எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதே 119 சங்கீதம் 143 வசனம் சொல்லுகிறது. நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. என் மனமகிழ்ச்சி. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஆமா, வேதம் மனமகிழ்ச்சி, கற்பனைகள் மனமகிழ்ச்சி. கற்பனைகள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? கற்பனைகள் தெரியுமா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலே யாதொரு கிரயத்தையாலும் சொர்க்கத்தையாலும் உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். நானே கர்த்தர், வேறே தேவன் இல்லை. கிறிஸ்தவர்கள் பலதரப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்திலே எத்தனை விதமான சிலைகள், சீசர்களுக்கு சிலை, தேவதூதர்களுக்கு சிலை, இயேசுவுக்கு சிலை, எல்லாருக்கும் சிலை. ஹல்லேலூயா. யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்ன கற்பனை என்ன ஆச்சு? அப்ப அதையெல்லாம் விட்டு விலகினேன் இருந்தால் சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். தேவனிடத்தில் விசுவாசம் வந்த போது சிறைச்சாலைக்காரனுடைய மனம் என்னாச்சு? ரொம்ப மனமகிழ்ச்சியாக. ஹல்லேலூயா. அதே மாதிரி நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானால் நம்முடைய இதயம் மனமகிழ்ச்சியாக. விசுவாசம் என்ன? பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு யூதா சொல்றது.
யூதா என்ற புத்தகம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் அல்லேலூயா அல்லேலூயா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசம் அரிசி தருவார், பணம் தருவார், வீடு தருவார், பரலோகம் தருவார். இது மாத்திரம் அது மகா பரிசுத்தம். அல்லேலூயா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மனமகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து புதுபலன் கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்போ எஸ்தருடைய நாட்களிலே யூத ஜனங்களுக்கு என்ன வந்தது? ஒரு அழிவு. ஆமான் யூத ஜனங்களை அழிக்க ஒரு சட்டத்தை ஏற்ற வழி செய்தான். அல்லேலூயா. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி யூதர்களை என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்பொழுது யூத ஸ்திரீயாகிய எஸ்தர் 3 நாள் இரவும் பகலும் குசியாமலும் முடியாமலும் அல்லேலூயா 3 நாள் குசியாமலும் முடியாமலும் தேவன் சமூகத்திலே காத்திருந்தாள். அல்லேலூயா. ஏன்னா ராஜா கூப்பிடாம ராணி கூட எங்க போக கூடாது, ஒரு மண்டபத்துக்குள் போக கூடாது. அப்படி போனா யாருன்னு பார்க்க மாட்டாங்க, சுட்டு போட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால 3 நாள் என்ன செய்கிறாள்? ராஜாவினுடைய பாதத்திலே காத்திருக்கிறாள். குசியாமலும் முடியாமலும் காத்து 3ஆம் நாள் அங்கே போகும்போது ராஜா கண்களிலே தயங்கள். அல்லேலூயா. சட்டங்கள் எல்லாம் மாறுதலாய் மாற்றம். அல்லேலூயா. அதே மாதிரி தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது தானியேல் உபவாசித்து ஜெபிக்க தொடங்கினான். அப்பொழுது பரலோகத்திலிருந்து என்ன உண்டானது? பதில் வந்தது. ஆனால் வானமண்டலத்திலே உள்ள சேனைகளோடு காபிரியேல் மிகாவேல் தூதர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? அதனால நாள் நிறைய ஆயிடுச்சு. 21 நாள். அது எத்தனை நாள் ஆனாலும் பதில் வருவதை காத்திருந்தார் தானியேல். அதனாலதான் பாருங்க 10ஆம் அதிகாரம் தானியேல் 10:11 அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். 21 நாள் குசியாமலும் முடியாமலும் ஜெபம் பண்றான் தானியேல். பலன் இல்லை. தேவதூதன் வந்து பிரியமானவனே என்று சொன்ன போதும் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணத்தக்க பலன் இல்லை. நிறைய பேர் சொல்றார், என்ன சொல்லுகிறார்? நான் எனக்கு சொல்லும் வார்த்தையின் பேர் கவனமாயிருந்து இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் கால் என்ன ஆயிடுச்சு? ஒரே நடுக்கம். இன்னைக்கு 40 நாள் நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, மணிமணியாய் மணிக்கணக்கில் உபதேசம் பண்றாங்க. 4 ஆராதனை 5 ஆராதனை 24 உபவாசம் இருந்த 21 நாள் கர்த்தருடைய வார்த்தையிலே தனித்திருந்த பிரியமான தானியேலுக்கு என்ன செய்ய முடியல? தூதன் வந்ததுக்கு அப்புறம் கூட எழுப்பி நின்று வாங்கையா வந்தனான்னு சொன்ன. அதனால சொல்றார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை காட்டும்படி எழுந்து காலூர் நீந்தல் அடுத்தத்துடனே உள்ளுக்குள்ள கால் எப்படி ஆடுது? காலங்கையா ஆடுது.
அல்லேலூயா. இப்படி காத்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? புது பலன். புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அழுகளை போல செட்டைகளை அடித்து ரோடி நாடுகளை படையார்கள். புது பலன் கிடைக்கும். பழைய பலன் எல்லாம் போய் புது பலன் வரும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. போஜனம் இங்கே பலம் கொடுக்கிறது. அல்லேலூயா. சாப்பிடவும் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடவும் செய்யணும். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. உபவாசம் இருக்கிற நாள் உபவாசம் இருக்க. அதனால எல்லா நாளும் உபவாசம் இருக்க சொல்லல. அல்லேலூயா. ஆனா இங்க உள்ள போஜனம் கொஞ்சம் வித்தியாசமான போஜனம். வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாண தூரம் சென்ற எலியா ஒரு சூறைத்தலியின் அனலிலே என்ன படுத்து கொண்டு ஆண்டவர் ஜெபம் பண்றான். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி படுத்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பசி வந்தா, உலகத்திலே சொல்லுவாங்க, பசி வந்தா 10 பறந்து போகும். எலியாவுங்க எல்லாம் பறந்து போச்சு. அதனால ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர் தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கொண்டு வந்து தட்டி அடைத்து எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் தூரம். அல்லேலூயா. அவர் எடுத்து சாப்பிட்டு கொண்டு திரும்ப அடுத்த நாள் திரும்பவும் தேவதூதன் வருகிறான். கடலிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்திலே தண்ணீரையும் கொண்டு வருகிறான். சாப்பிட்டு முடிச்சான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் வனாந்திரத்தில் நடந்தான். ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆகாரத்தை பிடித்து பார்க்கும்போது 78வது சங்கீதம் 23ஆம் வசனம் வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கால்நடையாய் வரும்போது தூதர்களின் அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு ஆலோசனை இருக்கும். எலியாவுக்கு யார் அப்பம் கொடுத்தா, எங்க கொடுத்தாங்க? தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு ஆகாரமாக. அப்ப எலியாவுக்கும் தூதர்களின் அப்பத்தை என்ன கொடுத்தார்? ஆகாரமாக தேவன் கொடுத்தார். அதுக்கு என்ன பேருன்னா, அவர் உயரத்திலுள்ள மேகங்களை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய். அதே மாதிரி இந்த தூதர்களின் அப்பத்தை, தூதர்களின் ஆகாரத்தை எலியாவுக்கு கொடுத்த போது அந்த ஆகாரத்தின் பலத்தினால் 40 நாள். அல்லேலூயா. வனாந்திரத்தில் நடக்க முடியுமா? வெளியே கூட நடக்க முடியாது. 2 வேளை சாப்பிட்டு 40 நாள் ஒரே பர்வதம் வரைக்கும் நடக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரவும் பகல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நினைத்தாலே நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். ஆண்டுடைய பாதத்திலே நாம் என்ன காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு புது பலன் தருவார். நமக்கு தூதர்கள் சாப்பிடத்தக்க மன்னாவை நமக்கு ருசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இப்படியாய் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிள்ளைகளாய் இருக்க தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம்
ஒன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பலன் கொடுக்கிற கர்த்தர் மேல நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறு. அன்பு கூறு. அன்பு கூறுகிறோமா? ஜெபத்தின் மூலம் அன்பு கூறுகிறோமா? வேதத்தை வாசிப்பதன் மூலம் அன்பு கூறுகிறோமா? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதன் மூலம் கர்த்தருக்கு அன்பு கூறுகிறோமா? கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு என்று கொடுத்து அன்பு கூறுகிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார் தாவீது. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நாமும் நமக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் மேல் அன்பு கூறும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லா பலனையும் கொடுப்பார். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். தேவ சமூகத்திலே வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவமில்லாத சத்துவத்தையும் பெருகப்படுகிற தேவன். பலத்தின் மேல் நாம் பலன் அடைவோம். எல்லாரும் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பலத்தின் மேலே மாபெலனே, புது பலனாம் பெற்றிடே. பலத்தின் மேலே மாபெலனே, புது பலனாம் பெற்றிடே. சாடைகளை எலிசாய் அடைந்தார், சொர்க்கத்திற்கு பலன் என்று நாடுவோய். சாடைகளை எலிசாய் அடைந்தார், சொர்க்கத்திற்கு பலன் என்று நாடுவோய். கேட்டான நன்மையை கண்டிட, இயேசு வாக்களித்தாரே. அவன் மாறி நின்று மாறி மழையே, உன்னதத்திலே வந்திறங்குவே. அவன் மாறி நின்று மாறி மழையே, உன்னதத்திலே வந்திறங்குவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலையுமாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே, சிவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் பலனடைந்து சீயோனிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாருங்கள். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு நல்ல சாட்சியை பெற்றுக் கொள்ளத்தக்கதான் கிருபையை தரும்படியாய் கர்த்தாவே, வாழாக்காமல் தலையாற்றுகிற தெய்வமே, கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வமே, வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே தூதர்களை கொண்டு பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் தேவ கிருபையிலே மனப்படும் வெற்றி மேல்வடத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உனக்கு எல்லாம் மன்னித்து அவைகளெல்லாம் குணமாக்கி உண்டான அழிவுக்கு விலக்கினது. நாள் முடி சுட்டி நன்மையால் வாய் தியாகிறார். அழிவு சமாதானம் வயதுக்கு காலங்கள் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவரும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நடத்துகிற அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தாங்களோடும் ஏத்திய ஜீவனுடையத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. மாட்சிமிகும் நாட்டிலே நாம் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனைக்காய எந்த மக்கள். மாட்சிமிகும் நாட்டிலே நாம் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனைக்காய எந்த மக்கள். கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜ்யமே. கண்டிடாது ஆசையோடு காத்திருக்கிறே, கண்டிடாது ஆசையோடு காத்திருக்கிறே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம்.
சரி யாவரையும் ஆசீர்வதித்து காக்கணும். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.